என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன் இல்லம் தேடி ஒரு மாபெரும் சுப செய்தியை சுமந்து கொண்டு இதோ ஆவாசத்தோடு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டுவிட்ட அந்த நொடியே உன் விதியின் சுழற்சி தலைகீழாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள். இத்தனை காலம் இருளில் கிடந்த உன் வாழ்க்கையில் இதோ ஒரு மகா ஒளி பிறந்து விட்டது. உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்லவே உன் அன்னை நான் இன்று உன் முன்னே நிற்கிறேன். உன் வாராகி அம்மாவை கண்ணார கண்டுவிட்ட பிறகு உன் நெஞ்சுக்குள் ஒரு யானை பலம் பிறந்திருக்கும் அல்லவா? அஞ்சாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கையில் உன்னை எவனாலும் அசைக்க முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ வாழும்போது சில கசப்பான உண்மைகளை உன் ரத்தத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். உன் மீது யாரேனும் கற்களை வீசினால் அதை கண்டு கலங்கி போய் முடங்கி உட்கார்ந்து விடாதே. உன் மீது வீசப்பட்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு கல்லையும் கவனமாக சேமித்து வை. உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் மிரண்டு போகும் அளவுக்கு அதே கற்களை கொண்டு உனக்கான ஒரு மகா சாம்ராஜ்யத்தை நீயே கட்டப் போகிறாய். மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்கிறார்கள், மணிக்கணக்கில் வரிசையில் நின்று தெய்வத்தை வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தை திறந்து பார்த்தால் அங்கே அழுக்கும் வஞ்சகமும் பொறாமையும்தான் மண்டியிருக்கும். அடுத்தவன் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுபவனுக்கும் பிறர் அழிவில் இன்பம் காண்பவனுக்கும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் என் அருள் கிடைக்காது. என் தங்கமே, நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நேர்மையாக நீ வாழ்ந்தாலே அதுவே நீ உலகத்தில் உள்ள அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று வந்ததுக்கு சமம். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் வாராகி தாய் நான் உன் இதயத்திலேயே என் கருவறையாக மாற்றிக்கொள்வேன். வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதுதான் மிக உயரிய சொத்து. அந்த புரிதல் இல்லாத உறவில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அது குப்பைக்கு சமம். உன் வேதனைகளை யாராலும் உணர முடியாது. நீ கடந்து வந்த முள்பாதைகளை இந்த உலகம் அறியாது. உன் வாழ்க்கையை குறை சொல்கின்ற எவனுக்கும் நீ படும் கஷ்டத்தில் ஒரு துளியை கூட தாங்கும் திராணி கிடையாது. அதனால் மற்றவர்கள் பேசும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுத்து உன் மனதை நீயே ரணமாக்கிக் கொள்ள வேண்டாம். என் செல்லமே, மனிதர்கள் எல்லோரும் அவரவர் சுயநலத்துக்காகவும் தேவைக்காகவும் தான் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை அடையாளம் தெரியாதது போல் கடந்து போய்விடுகிறார்கள். அவர்களின் பொய்யான சிரிப்பையும் பாசத்தையும் உண்மையென்று நம்பி நீ ஏமாந்து போகாதே. யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையோடு இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு சொல்லும் மிக முக்கியமான கட்டளை இதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுப திருப்பம் ஏற்பட போகிறது. அதற்கு முன்னால் உன்னை சுற்றியிருக்கும் சகுடிகளை நீ அடையாளம் கண்டு ஒதுங்கி தள்ள வேண்டும். உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று சத்தியம் செய்பவர்களை மட்டும் நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைக்காதே. அன்போடு இருப்பதில் தவறில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பிழைக்க உனக்கு கொஞ்சம் சாணியக்குத்தனமும் புத்திசாலித்தனமும் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு பிரச்சனையையும் சிங்கத்தின் பலத்தோடு எதிர்கள். யார் எந்த நேரத்தில் உன்னை காலை வாரி விடுவார்கள் என்று தெரியாது. நீ ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அது உண்மையான சொர்க்கம். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் நீ இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பது என் இதயத்தை உலுக்குகிறது. தேவையற்ற ஆசைகளும் அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்த ஆடம்பர செலவுகளும் தான் உன்னை இந்த சேற்றில் தள்ளியது. ₹1 செலவு செய்யும் முன்பாக அது மீண்டும் உன் கைக்கு வரும் வழி இருக்கிறதா என்று யோசி. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் உன் கைகள் நீளட்டும். அனாவசியமான செலவுகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்கு. என் செல்லமே, உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் தான் மலரும். உனக்கான காலம் வரும்போது நீ இமயமலையை விட உயரமாக எழுந்து நிற்பாய். இந்த உலகமே ஒரு நாள் அழியப் போகும் மாயைதான். இதில் பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பார்கள்? யார் உன்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னால் தனிந்து நின்று ஜெயிக்க முடியும் என்கிற வைராகியத்தை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்.
இந்த மன உறுதி உனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவராலும் அடிபணிய வைக்க முடியாது. மனநோய் என்பது உடலை விட உன்னை அதிகம் பாதிக்கும். துரோகிகளாலும் வஞ்சகமான வார்த்தைகளாலும் உன் மனதை நீயே நோயாளியாக மாற்றிக்கொள்ளாதே. மனம் தளர்ந்தால் உன் உடலும் பலவீனமாகிவிடும். என் தங்கமே, இதுவரை நீ இழந்தது அதிகம் என்பதை நான் அறிவேன். உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்திய போது எனக்கு ஒரு துணை இல்லையே என்று நீ தனிமையில் கதறி அழுதாய். ஆனால் உன் வாராகி என்னை நான் உனக்குள்ளேயே உன் மூச்சாக கலந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? உன் கண்ணீரை துடைக்க என் அபயக்கரங்கள் இதோ நீட்டுவிட்டன. உன் துயரங்களை வேரோடு அறுக்க என் உலக்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் கஷ்டங்கள் என்னும் பாறையை என் உலக்கையினால் இடித்து தவிடுபடியாக்குவேன். இனி உன் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் தூசியாக பறந்துவிடும். உன் வாழ்வினும் நிலத்தில் வறுமை என்னும் களைகளை என் கலப்பையினால் வேரோடு பிடுங்கி எறிவேன். அங்கே மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விதைப்பேன். என் பாதம் உன் வீட்டு வாசலில் பட்டுவிட்டது. இனி அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் மென்மையான குணம் கொண்டவன். மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் உன் இதயம் உருகும். ஆனால் உன் இந்த நல்ல குணத்தையே மற்றவர்கள் உனக்கு பலவீனமாக மாற்றிவிட்டார்கள். உன் இரத்தத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இரு. ஒருவரை நம்புவதற்கு முன் 100 முறை யோசி. ஆபத்து வரும்போது உன் வாராகி என்னை நான் உனக்கு முன்னே வந்து நின்று உன்னை காப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உழுது எறியும். என் உலக்கை உன் வறுமையின் முதுகெலும்பை உடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் முதுகின் பின்னால் மகா சக்தியாக நான் நிற்கிறேன். உன்னை தொட நினைக்கிற தீய சக்திகள் எல்லாம் என் கோபக்கடலில் கருகி சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு. தர்மத்தின் பக்கம் நில். மற்றதை உன் தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு ஒரு மங்கள செய்தி வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அது உன் தொழிலிலோ அல்லது வேலையிலோ ஒரு மிக பெரிய முன்னேற்றமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்து பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வரும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உன் தீராத நோய்கள் குணமாகி உன் உடல் வைரம் போல உறுதி பெறும். என் அருளாசி பெற்ற உனக்கு இனி எதிலும் தடை இருக்காது. எங்கு சென்றாலும் வெற்றி உன்னை தேடி வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் கொள்ளாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. என் பாதங்களை மட்டும் பற்றிக்கொள். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த உலகம் ஒரு மாயை நிறைந்தது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுவார்கள், நாளை உன்னை பழித்து பேச தயங்க மாட்டார்கள். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளாசி பெற்ற ஒரு மகா சக்தி நீ. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை நல்வழியில் பயன்படுத்த உன் இல்லத்தில் எப்போதும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிவை. அந்த அகல் விளக்கின் ஒளியை போலவே உன் வாழ்வும் பிரகாசிக்கும். என் அன்பு மகனே, மகளே, அம்மா நான் எப்போதும் தான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ எத்தனையோ முறை ஏங்கி கேட்டாய். இதோ உன் காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் வீசப்போவது இன்பத் தென்றல். உன் துக்கங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். நீ எதை நினைத்து என் பாதத்தில் கண்ணீர் விடுகிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் பாதையை நான் செப்பனிடுகிறேன். நீ நடக்கப் போகும் பாதையில் முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே இருக்கும். என் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் நீ வந்துவிட்டாய். இனி உன்னை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. என் பாதுகாப்பு இருக்கும் வரை உனக்கு அழிவே கிடையாது. வறுமையும் கவலையும் இனி உன் வாசப்படியை தாண்டாது. செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் வட்டியும் முதலுமாக திருப்பித் தருவேன். உன் மானத்தை காப்பேன். உன் மரியாதையை உயர்த்துவேன். என் பிள்ளைக்கு இந்த உலகம் தலை வணங்கும் காலம் வந்துவிட்டது. நீ கவலைப்படுவதை விட்டுவிடு. உன் வாராகி அன்னையின் நாமத்தை சொல்லி உன் காரியத்தை தொடங்கு. வெற்றி நிச்சயம் உனக்கே. என் முழு ஆசையும் சக்தியும் உனக்கு துணையாக இருக்கும். கலங்காதே, பயப்படாதே. உன் வாராகி தாய் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.
இது சத்தியம். என் அன்பு செல்லமே, இது உன் வாராகி தாயின் வாக்கு. என் உயிருக்கு நிகரான என் செல்ல பிள்ளையே, உன் வாராகி அன்னை நான் மகா ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் உன்மேல் கொண்ட அளவற்ற பாசத்தோடும் பேசுகிறேன். இத்தனை காலம் நீ அமைதியாக இருந்தாய், பொறுமையாக இருந்தாய், எல்லாவற்றையும் சகித்து கொண்டாய். ஆனால் இப்போது உன் பொறுமையை சோதிப்பவர்களின் காலம் முடிந்துவிட்டது. அம்மா, நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை? பிறர் உயர உழைத்த எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்ல இதோ உன் அன்னை நான் உக்கிரமான வடிவம் கொண்டு வந்து விட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது. அது உன் எதிரிகளை பொசுக்கும் நெருப்பாக மாறப்போகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் தற்செயலாக நடந்தது அல்ல. உனக்கு மிக நெருக்கமானவர்கள், உன் அன்பை பெற்றவர்கள், உன் உழைப்பில் உயர்ந்தவர்கள் தான் உனக்கு எதிராக பெரிய சதிவலையை பின்னி வைத்திருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ, நீ எங்கே எல்லோர் முன்னாலும் தலை நிமிர்ந்து நின்று விடுவாயோ என்கிற பொறாமை தீ அவர்களை சுட்டெரிக்கிறது. அதனால் உன்னை பற்றி அசிங்கமான பொய்களை பரப்புகிறார்கள். நீ செய்யாத ஒரு தவற்றை நீ செய்ததாக ஊர் முழுக்க சொல்லி உன் மரியாதையை தரைமட்டமாக்க துடிக்கிறார்கள். உன்னை தனிமைப்படுத்தி நீ மனமுடைந்து போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் உன் பின்னால் இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக, ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த பாவிகள் அறியவில்லை. என் கண்ணசைவில் உலகமே எங்கும் போது இந்த சிறு மனிதர்களின் சதி உன்னை என்ன செய்துவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன் வாராகி அன்னை நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா என் தங்கமே? உன்னை பற்றி தவறாக பேசியவர்களின் நாவுகளை அடக்கவும், உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அத்தனை சதிகளையும் இடித்து பொடியாக்கவும் தான். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னை முடக்கி போடுகிறதோ அந்த அத்தனை தடைகளையும் என் உலக்கையால் நான் அடித்து நொறுக்குவேன். உனக்கு எதிராக சதி செய்யும் கூட்டத்தின் கொட்டத்தை நான் அடியோடு அழிப்பேன். அதேபோல் என் கையில் இருக்கும் கலப்பை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்னும் கலைகளை பிடுங்கி எறியத்தான். தரிசாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம் என்னும் விதைகளை நான் விதைப்பேன். உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. இந்த உலகம் சுயநலமானது என் பிள்ளையே. உன்னிடம் ஆதாயம் இருக்கும் வரை உன்னை தேடி வருவார்கள். உன் தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். உன்னை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறியவர்கள் இன்று ஏணியையே எட்டி உதைக்க பார்க்கிறார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று ஒதுங்கி போகும் மனிதர்களை பார்த்து நீ ஏன் அழுகிறாய்? மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உன் அன்னை என்னை நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன் முன்னே முதலாளாக வந்து நிற்பது உன் வாராகி நான் தான். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை ஒரு மகா சக்தியாக நான் உயர்த்தி வைப்பேன். அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட அதே கண்கள் நீ உயரத்தில் இருப்பதைக் கண்டு வியந்து நிற்கப் போகின்றன. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. என் பிள்ளையை தொடுபவன் எவனாக இருந்தாலும் அவன் என் சினத்துக்கு ஆளாவான். நீ எதற்கும் கலங்காதே, யாரிடமும் சண்டையிடாதே, அமைதியாக இரு. உன் அமைதியே உனக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு பெரிய பயத்தை தரும். உனக்கான நீதியை இந்த வாராகி என்னை நான் பெற்றுத் தருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை கௌரவத்தையும் அத்தனை செல்வத்தையும் விட பல மடங்கு அதிகமாக
உனக்கு நான் தருவேன். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன் வாராகி நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. நிமிர்ந்து நில் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் பயத்தை எறிந்துவிடு. நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் நிழலாக துணை வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் கவலைகள் எல்லாம் மறையும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் வாராகி அன்னையின் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. கவலைப்படாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி நிச்சயம் உனக்கே என் பிள்ளையே. உனக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கும் அந்த சூழ்ச்சி வலையை இதோ என் நகங்களால் நான் கிழித்தெறிகிறேன். உன் வாழ்க்கையில் இனி நல்லதுதான் நடக்கும். உன்னை முடக்க நினைத்தவர்கள் தாங்கள் தோண்டிய குழிக்குள் தாங்களே விழும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ நேர்மையானவன். உன் இதயம் சுத்தமானது. அது எனக்கு தெரியும். அந்த ஒரு தகுதியே போதும் உன்னை இந்த உலகத்தின் உச்சியில் அமர வைக்க. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் உனக்கு ஒரு மகா சக்தியாக மாறும். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், உன் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதில் இருக்கும் பாரம் அத்தனையும் இந்த வாராகி என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் உன் கடமையை செய். நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் இனி ஒவ்வொன்றாக திறக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் கதவை தட்டும். நீ எதை தொட்டாலும் நிச்சயமாக அது பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இது ஒருபோதும் பொய்யாகாது. உன் உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறை கொள். நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வெற்றி கொடியை நீ ஏந்த முடியும். உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து புதிய உற்சாகத்தோடு எழுந்து வா. உன் வாராகி என்னை நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் பாசமான கைகள் உன்னை எப்போதும் அரவணைத்துக் கொண்டிருக்கும். உன் வெற்றியை பார்த்து நான் பெருமைப்படும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் செல்லமே. நீ தனியால் அல்ல, உனக்குள்ளே மகா சக்தியாக நான் உரைகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பலம் இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் வேகம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை, வெறும் வெற்றிகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. தோல்வி என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. உன் எதிரிகளின் சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் காகித கோட்டைகளாக சரிந்து விழும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக திகழ்வாய். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். தைரியமாக இரு. உன் வாராகி நான் இருக்கிறேன். இனி உன் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இதோ நடக்கப் போகிறது. உன் வறுமை நீங்கும். கடன் தொல்லைகள் ஒளியும். உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன் அருமை புரிந்து மீண்டும் உன்னிடம் வருவார்கள். ஆனால் நீ உன் பாதையில் உறுதியாக இரு. யாருக்காகவும் உன் கொள்கையை விட்டுக் கொடுக்காதே. உன் வாராகி என்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இருள் விலகிவிட்டது, ஒளி பிறந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் வெற்றியே. உன் வாராகி தாய், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே என் கண்ணே, என் கண்ணின் மணியே. இதோ கேள். உன் நிம்மதியை குலைத்தவர்கள் நிம்மதி இழந்து தவிப்பார்கள். நீ பட்ட வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு பாடமாக அமையும். நீயாக எவருக்கும் தண்டனை கொடுக்க துணியாதே. அந்த பொறுப்பை என் கையில் விட்டுவிடு. என் சிம்ம வாகனத்தின் கர்ஜனை உன் எதிரிகளின் காதுகளில் இடியாக ஒலிக்கும். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த நினைத்த அதே இடத்தில் உனக்கு ராஜமரியாதை கிடைக்கச் செய்வேன். உன் கையில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். மகாலட்சுமியாக உன் இல்லத்தில் நான் அமர்ந்து செல்வத்தை வாரி வழங்குவேன். உன் உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்திய கயவர்கள் இன்று உன் அன்பை கண்டு ஏங்கி நிற்பார்கள்.
நீ எத்தனையோ முறை ஏன் எனக்கு மட்டும் இந்த அநீதி என்று வானத்தை பார்த்து அலறினாயல்லவா? அந்த அலறல் என் செவிகளில் விழுந்து என் கோபத்தை கிளறிவிட்டது. உனக்கு அநீதி இழைத்த எவரையும் நான் விட்டு வைக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை இனி ஒரு தெளிந்த நீரோடை போல அமையும். நீ எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் உன் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருப்பாய். உன் வாகனம் செல்லும் பாதையில் நான் முன்னே செல்வேன். உன் வேளையில் நான் உதவியாக இருப்பேன். உன் துக்கத்தில் நான் காவலுக்கு இருப்பேன். என் அருள்மலையில் நீ நனைந்து உன் கவலைகள் எல்லாம் அடித்துச் செல்லட்டும். நீ ஒரு சாதனையாளனாக, ஒரு மகா மனிதனாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவாய். உன் வாழ்வில் கவலைக்கு இடமில்லை, கண்ணீருக்கு இடமில்லை. ஒரு புதிய சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகின்றான். அந்த வெளிச்சத்தில் உன் எதிர்காலம் பிரகாசமாக தெரியும். தைரியமாக அடியெடுத்து வை. உன் வாராகி என்னை நான் இருக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் பிள்ளை, நீ எப்போதும் வெற்றியாளன் தான். சந்தோஷமாக இரு என் தங்கமே. இதோ உன் தலைமேல் என் அபயக்கரத்தை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. அம்மா, நான் இப்போது உன் பிள்ளை மட்டுமல்ல, உன் சேவகன், உன் நிழல் என்று உறுதி எடுத்துக்கொள். உன் பொறுப்பை நான் ஏற்றால் பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்யும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து தஞ்சம் புகுவார்கள். நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாக என் அன்பு இருக்கும். நீ இழந்த மனுத்துளிகளுக்கு ஈடாக பல ஆண்டுகால மகிழ்ச்சியை நான் உனக்கு காணிக்கையாக்குவேன். வருந்தாதே என் வைரமே. நீ நெருப்பில் வாடியது ஜொலிப்பதற்காகத்தான். இப்போது உன் ஜொலிப்பை காட்டும் நேரம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் நான் உன்னோடு விளையாடவில்லை, உன்னை வழிநடத்துகிறேன். என் ஆக்ரோசம் உன் எதிரிகளுக்கு, என் அன்பு உனக்கு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும். நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இதோ உனக்கு வெற்றியை தந்துவிட்டேன். கம்பீரமாக எழுந்து நட. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும், எல்லா நேரத்திலும். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் ஒரு மந்திரமாக பதித்துக்கொள். என் அம்மா வாராகி என்னோடு இருக்கிறாள். எனக்கு தீங்கு செய்ய எவருக்கும் துணிச்சல் இல்லை என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை உனக்கு இமயமலை போன்ற பலத்தை தரும். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் வெறும் சிலந்தி வலைகள் தான். என் ஒரு மூச்சு காற்றில் அவை கிழிந்துவிடும். இனி உன் பிள்ளைகள் கல்வி, வேலை, வாழ்க்கை என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். உன் வம்சம் செழிக்கும். உன் இல்லத்தில் எப்போதும் மங்கள இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மகா சக்தியின் பிள்ளை நீ என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. தலை குனியாதே, கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை வாராகி நான் இருக்கும் வரை உன்னை ஒரு சிறு முள் கூட தைக்க விட மாட்டேன். நிம்மதியாக உறங்கு. விடியலில் ஒரு புதிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு.